கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அருகில் இருக்க அனைவருக்கும் நம்முடைய புத்தாண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை. சமாதானத்தின் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்று பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொல்லுங்க. சமாதான கர்த்தர் உங்கள் வியாதிகளை மாற்றி சொல்லுங்க, கண்ணீரான வாழ்வை மாற்றி சுகமான வாழ்வை தரும் ஆண்டவர் நமக்கு பிறந்திருக்கிறார். அவரை நாம் விசுவாசிப்போம். அந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் உங்களோடு கடந்த 3-4 வருடங்களாக ரெவரண்ட் மேத்திஸ் ஆகியோருடைய காலங்களிலிருந்து சிலுவைப்பாடு அந்த ஊர்வலத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த நாளில் கிறிஸ்துவின் பிறப்பு இந்த நற்செய்தி காலம் வரை உங்களோடு பயணிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். பொதுவாக முந்தின ஆயர் செய்ததை தொடர்ச்சியாக வர்ற ஆயர் செய்யறதில்லை. எனக்கு 65 வயசு, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக ஆயரோடு பழகி கொண்டே இருக்கிறேன். 50 வருஷம், 40-30 வருஷம் சர்ச்சில், எங்கள் சர்ச்சில் நான் தான் செக்ரட்டரி. 30 வருஷம், 20, 19, 18 வயசுல நீ செக்ரட்டரி ஆகிட்டாங்க. 18 வயசுல அது யூனிட்டு கூட இல்லை, சிஎஸ்சி சர்ச், அவ்வளோதான். அதுலேருந்தே நான் தான் செக்ரட்டரி. அதுக்கப்புறம் 6 ஆண்டுகள் என்னுடைய துணைவியார். அதற்கப்புறம் நான் டீக்கன், கப்பரர், டீக்கனுக்கு அப்புறம் ஆர்டினேஷன் நான் வாங்கணும்னு விரும்பலை. எதேச்சியாக பைபிளை பற்றி தெரிந்து கொள்ள பைபிள் செமினரிக்கு போனேன். எதேச்சியாக ஒரு திருமணத்துக்கு போயிருக்கப்போ நான் கப்பரர் அந்த சர்ச்சில் அங்கி போட்டேன். அங்கே இருக்க ஆயர், நம்முடைய வினயை போல் ஒரு ஆயர், ஐயா நீ கப்பரர் இங்கே அங்கி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்போ நம்ம ஏன் அங்கி வாங்கக்கூடாது ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. அதற்காக சின்ன முயற்சி எடுத்தேன். அப்போ திருநெல்வேலி பேராயர், சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, திருநெல்வேலி டைசிஸ், திருநெல்வேலி பேராயர், நெல்லை பேராயர், மிக சிறப்பான பேராயர். நமக்கு 3 ஸ்டேட்டு, தமிழ்நாடு, ஆந்திரா, பாண்டிச்சேரி, 7 டிஸ்ட்ரிக்ட். இந்த பக்கம் 400 கிலோமீட்டர், இந்த பக்கம் 400 கிலோமீட்டர், இந்த பக்கம் 150 கிலோமீட்டர். எங்கள் தேவரடிப்பள்ளி வரையும். தேவரடிப்பள்ளிக்கு 6 மணி நேரம் டிராவல், சிதம்பரம் வரையும் 7 மணி நேரம் டிராவல், நெல்லூர் பிட்டுக்குண்டா 4.5 மணி நேரம் டிராவல். அது 450 கிலோமீட்டர். இவ்வளோ பெரிய பேராயமோ ஒரே டிஸ்ட்ரிக்ட். இப்போ 2 டிஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கு. திருநெல்வேலியிலேருந்து பிரிஞ்சது தென்காசி. ஈக்குவல் வேலை இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய பேராயத்தில் ஆண்டவர் திருநிலைப்படுத்துவதற்கு கிருபை செய்தார். அந்த பேராயர் மூலம் கடவுளுடைய அனாதி சித்தத்தின்படி ஒரு ஆயர் கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்தேன். அதுவும் கடவுளை சித்தம் தான். அந்த ஆயர் கேட்கலாம், நான் என்ன பண்ணியிருப்பேன், எங்கள் சர்ச்சுக்குள்ளேயே இருந்திருப்பேன், வெளியே வந்திருக்க மாட்டேன். பொதுவாக ஐயர் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு சண்டேனா 3 சர்வீஸ் இல்லை 4 சர்வீஸ், 3 சர்வீஸ் குறைஞ்சது. இது பண்டிகை காலம் என்பது இன்னைக்கு இது 7வது சர்வீஸ். இது 7th 7வது சர்வீஸ், 7வது மெசேஜ். இது ஒருவேளை ஆண்டவர் நம்மோடு எப்போவுமே நம்ம வழிநடத்தும் ஆண்டவர். அந்த தொடர்ச்சியாக இப்போ 4-5 வருடங்களாக மேத்திஸ் காலங்கள்லேருந்து வினய் ஐயர் காலங்கள் வரை உங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறேன். சிறப்பாக சிலுவைப்பாடில் நீங்கள் எப்படி நடந்தீங்களோ அதே மாதிரி இன்றைக்கும் உற்சாகமாக நீங்கள் நல்லா டான்ஸ் ஆனீங்க, நல்லா பாடினீங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் உற்சாகமான 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசினாலும் கேட்பீங்க. உங்களுக்கு வீட்டுக்கு போகிற மனசு உங்களுக்கு வந்த மாதிரி தெரியல, யாரும் முகத்துலேயும் களை தெரியல, ரொம்ப தெளிவாக உட்காந்துருக்கீங்க. ஆனால் நான் ரொம்ப நேரம் நான் போன வீட்டுக்கு, அது வேற. இங்கேருந்து 3.5 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல், நாளைக்கு நிறையா வேலை இருக்குது. இருந்தாலும் இப்படிப்பட்ட மக்கள் நீங்கள் தொடர்ச்சியாக வினய் ஐயர் போய் 5 வருஷம் இன்னொரு நல்ல வேலை செய்யாத ஐயர் வந்தாலும் நீங்கள் அதை விடாமல் செய்யணும். அதுதான் என்னுடைய ஆசை. நீங்கள் திருச்சபை மக்கள் ஒன்றாக இணைந்து செய்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு இல்லாமல், இதை ஆயருடைய தயவு இல்லாமல் நீங்கள் நடத்திடலாம். ஏன்னா எல்லா ஆயரும் எப்படி வேலை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. பலருக்கு பல சூழ்நிலை. இப்போ ஒரு வாலிபர் பணியில் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நடந்து வந்துட்டார். என்னை மாதிரி வேலை செய்ய முடியாத ஆளை வச்சு என்ன பண்ண முடியும்? அப்போ எதுக்கு ஒரு நொண்டிச்சாக்க சொல்லுவோம். அதனால நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நிகழ்வை ரொம்ப உற்சாகமாக, அவர் சொன்னார் மெய்ப்பர்கள்லாம் காணலையா, எங்கே போயிட்டாங்கன்னா டான்ஸ் இறங்கி ஓடியாந்துட்டாங்க எல்லாரும். அதை ஒரு அக்கா பாருங்க, ஒரு சகோதரி, நல்ல மகள், எனக்கு மகள் வயசு, நந்தினியா, ஏகாம்பர குப்பா,
தனியா பாருங்க, அந்த அக்கா அப்படி ஆடுறதை பார்த்து கூப்பிட்ட உடனே வெக்கப்படாம வந்து கூட்டத்துல எனக்காக 2 நிமிடங்கள் ஆடினாங்க. அவர்களுக்கு கையில தட்டுவோமா? வெக்கமே படலை, வேண்டாம் நினைக்க வேண்டாம், வெக்கமே படலை, ஆண்டவருக்காக ஆடினாங்க. ரொம்ப அதுவும் அந்த இயற்கையா அந்த அம்மாவுக்கு அந்த டான்ஸ் வருது. ஒருவேளை பேக்ரவுண்டு சென்னை மாதிரி ஆட்டின இடத்துல தான் அவங்க டிவி இல்லை சினிமா நாடகத்துல புகழ் பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உடலில் வந்த கலை, எல்லாத்துக்கும் வராது, எல்லாத்துக்கும் வந்துடாது. அந்த கரெக்டா அவங்க ஸ்டெப்பு அவ்வளவு அழகா போட்டுச்சு அந்த சகோதரி. இன்னொரு சகோதரிக்கு வருது, ஆனா வெக்கப்படுது, பக்கத்துல இன்னும் வெக்கப்படுது, ரொம்ப வெக்கப்பட்டுருச்சு. யாராவதுனா சொல்லிடுவாங்களே, கழுத்தை வெட்டிடுவாங்களோ, ஐயோ என்னன்னு. ஆனா அந்த சகோதரி பாருங்க இவ்வளவு அழகா ஆனாங்க. அவர்களை மீண்டுமா நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்வு என்பது இயேசு நமக்கு பிறக்காவிட்டால் நீங்கள் நானும் இன்னைக்கு இப்படி இருந்திருக்க மாட்டோம். நாம் 150 வருஷத்துக்கு முன்னால பெண்களுக்கு ஆடை இல்லை. அந்த ஏருக்கு என்னது, உழவடிக்கிற ஏருக்கு ஏர் ஒரு பக்கம் பெண்ணும் ஒரு பக்கம் மாட்டையும் கட்டி நாம் அடித்தான், அப்படித்தான் இருந்திருப்போம். அந்த மிஷனரிகள் வர போய் தான் விடுதலை கிடைச்சது. அந்த மிஷனரிக்கு கிறிஸ்துவின் வாழ்வு கிடைக்க போய் தான் அந்த வாழ்வு கிடைச்சது. அந்த வாழ்வை தான் அர்ப்பணிப்போடு நம்ம ஸ்கூலுக்கு போனோம். ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. அதில் படித்த பிள்ளைகள் நீங்கள் டீச்சராக மாறி இருக்கீங்க. உங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கிறப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக கவர்மெண்ட் கெசட்டட் ரேங்கில் போயிருக்கு. இதற்கெல்லாம் மிஷனரிகள் அர்ப்பணிப்பு. மிஷனரிகளை ஊக்குவித்தது கிறிஸ்தவம். இயேசு மதம் மாற்றுவதற்கு வரவில்லை, மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பதற்கு இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிறப்போ ஒருவேளை இன்னைக்கு நாங்கள் இப்படி இருக்கிறோன்னா அந்த இயேசுவின் வாழ்வு. ஒன்றுமில்லாத எங்கள் யார் வேலை செய்யறாங்களோ, கிறிஸ்தவனுக்கு மட்டும் இல்லை, யார் வேலை செய்யறானோ அவனுக்கு வாழ்வு கொடுப்பார். அதுதான் மத்தேயு 25 அந்த 10 பெண்கள் 5 பேர் ஆயத்தமா இருந்தாங்க. அந்த இயேசுவை பற்றி சொல்றப்ப அந்த பெண் என்ன பண்ணா, ஆண்டவர் அவளை ஆசீர்வதிப்பார். ரோடுன்னு பார்க்கல, தாவீது ஆடினார்ல, ஆண்டவர் தனக்கு எடுத்த வாழ்வை நினைத்து தாவீது அந்த டான்ஸ் ஆடுறப்போ அதுதான் அந்த நிகழ்வு தாங்க தாவீதுடைய உன்னதமான வாழ்வு. ஒருவேளை அந்த உன்னதமான வாழ்வு தான் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவருக்காக நீங்களான அர்ப்பணிக்கிறப்ப எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அந்த ஆண்டவரை நம்ம துதிச்சுட்டு வந்திருக்கோம். ஏன்னா இயேசு பிறந்த பொழுது லூக்கா 2:14 உன்னதற்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் ஆண்டவருக்கு மகிமை மாட்சி உண்டாவதாக, பூமியிலே அமைதி உறுத்தாகுக என்று தேவதூதர்கள் இறங்கி பாடினாங்க. ஆனா இயேசு வெற்றி என்பவனை நீங்க அந்த சிலுவை பாடல யாத்திரத்துல பாடுவீங்க. லூக்கா 19:38 அங்க இருக்க மக்கள் பாடினாங்க. இன்னைக்கு நம்மை போல எப்படி நீங்க அழகா ஐயா சொன்னாரு, இது நாங்க விட்டா விடிய கூட நடக்கும், அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க, அவ்வளவு டேஸ்டி. அதான் அவர் சூப்பரா சுண்டல் கடைலாம் அவிச்சு வச்சுட்டாரு வண்டியில, சாப்பிட்டுக்கிட்டே வாங்கணும். ரொம்ப அட்வான்ஸ் பாயிண்டா இருக்கு. அதை நல்லா அவிச்சு தாளிச்சு டேஸ்டா ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. அப்ப நமக்கு பசியும் அடங்கிறதா. இன்னும் ஒன்னே தப்பு பண்ணிட்டாரு, 2 கேன் டீயும் காஃபியும் போட்டு வச்சிருப்பாருன்னு வைங்க, அதையும் கொடுத்தாராம். பாருங்க, உண்மையிலே சூப்பர். இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. அவர் 5 வருஷம் முடிச்சுட்டு போறப்போ அடுத்த இன்னும் சூப்பர் ஆயிரம் வரணும். அது உங்களுடைய ஜெபம் தான். ஏன்னா 5 வருஷத்துக்கு மேல சிஎஸ்சில் இருக்கக்கூடாது, பெட்டி அடிக்கணும். 4வது வருஷமா அடிக்கிடுவாங்க. அதுக்கேற்ற ஆயத்தம் பண்ணிட்டு அவனும் வேற வழியில, அதுக்கெல்லாம் கட்டுப்பாடு சட்ட திட்டங்கள். அப்போ ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்வை கொடுக்க மாட்டார். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ விடுதலை அமைதியை கொடுக்கும் ஆண்டவர். இன்னைக்கு 3 மணிக்கு கிளம்புன வீட்டுல வழியில 1000 சாண்டா கிளாஸ் ஜாக்ஸ், 1000 சாண்டா கிளாஸ், இவ்வளவு மக்கள். ஒரு பெந்தேகோஸ்தே பாஸ்டர் வருஷம் ஒரு சண்டே நடத்துவார்.
அதனாலதான் இன்னைக்கு நான் தூத்துக்குடியில இன்னைக்கு 6 ப்ரோக்ராம், இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரை 6 ப்ரோக்ராம். இப்போ கன்வென்ஷன் இதே மாதிரி பேசிட்டு இருக்கணும். அவர் கூப்பிட்டதால அது ரொம்ப விருப்பப்படுவா, அதனால அதை கேன்சல் பண்ணேன். டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட்லாம் அப் பண்ணுறோம்லாம் போன 1 மாசத்துக்கு முன்னாலே போட்டுட்டேன். டிக்கெட் அதிகம் இருக்கும். நான் போடுறப்ப 5000 ரூபா. இன்னைக்கு டிக்கெட்டே இல்லை. இன்னைக்கு 18000 ரூபா தூத்துக்குடிக்கு டிக்கெட். ஒரு டிக்கெட் 18000 ரூபா. இன்னைக்கு ஒரு டெத்து போலான்னு பார்த்து டிக்கெட் போட்டா இல்லை. நான் போடுறப்ப அப்போ அவ்வளவு முதல்ல போட்டேன். ஆனா அந்த பாஸ்டர் கேட்டதால அதை கேன்சல் பண்ணி, அன்பு வினய் அதுக்கு அடுத்த நாள் வந்தாங்க, அவரும் கேட்டார். அப்ப தூத்துக்குடிக்கு மனதளவுல கேன்சல் பண்ணிட்டு இங்க கொடுத்துட்டேன். காலையில இருந்து 3 மெசேஜ், அதுக்கப்புறம் 4ல் 1 கேன்சல் ஆயிட்டு போக முடியல. இது அடுத்து 3. இது 3வது செய்தி. ஒருவேளை ஆண்டோடைய அநாதி சித்தத்தின்படி இன்னைக்கு உங்களோடு இருக்கிற அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்னா, நான் வாட்ஸ்அப்ல கேட்டுட்டு வந்தேன் இன்னைக்கு என்ன சொல்லலான்னு. ஏதாவது சொல்றதுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு கதையை சொல்லுங்க. 103 வயதான் ஒரு மனிதனுக்கு. 103 வயதுக்கு அவர் மனைவிக்கு 101 வயதான். எப்படி இருந்திருப்பாங்க? எங்க மாமா, எங்களுடைய அண்ணியோட அப்பா, எங்க அண்ணனுடைய டாக்டர் ஜெய்சிங்கோடைய மாமனார், என்னுடைய தாயோடைய மூத்த சகோதரர் 103 வயதுல தான் இறந்தார். 99 வயசு வரையும் தேங்காய் வச்சார். 99 வரையும். 101 வரையும் எழுந்து நடமாடினார். 102ல கொஞ்சம் குறைஞ்சது, 103ல நடமாட்டம் குறைஞ்சிச்சு. அந்த 103 வயசுல அந்த தாத்தா திடகாத்திரம் தன் மனைவியை கூட்டு ஒரு கடைக்கு போனாராம். விசரி சொன்னாராம், எங்களுக்கெல்லாம் இதுதான் சரவணா ஸ்டோர்னு ஒரு கடையை காட்டினார். இந்த பகுதி மக்களுக்கு இதுதான் சரவணா ஸ்டோர். இதே மாதிரி ஒரு ஜுவல்லரி கடைக்கு போனாராம் அந்த தாத்தா. வயதான காலத்துல எப்படிப்பா அப்படி ஒரு பிளாஷ்பேக், சினிமா மாதிரி ஒரு பிளாஷ்பேக்ல இருப்பாங்க. பல்லெல்லாம் விழுந்து, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கிட்டு நாடி அந்த கடை முன்னாலே நின்றுட்டு இருந்தாலும், ஒரு நகை கடை முன்னால, ஜுவல்லரி கடை முன்னால. அந்த கடையை இருந்தாராம். காலைல 10 மணிக்கு போனோம், 11 வரை இருந்தாங்க. அந்த ஓனர் உள்ள இருந்து சிசிடிவி கேமரா மூலம் தன் கடைக்கு யார் வராங்க யார் போறாங்க வாட்ச் பண்ணா, ஒரு வயதான பாட்டியும் தாத்தாவும் அந்த கடை முன்னால நின்றுகிட்டே இருக்கு. எதுக்கு இந்த பாட்டி தாத்தா கடை முன்னால நிக்கிறாங்கன்னு கடை விட்டு வெளியே வந்து அவங்கள்ட்ட கேட்கிறாரு, என்ன நிக்கிறீங்க? அவர் சொன்னாரு, நான் ஒரு ஏழையா, வயசு 103, என் மனைவிக்கு வயசு 101. என் மனைவிக்கு ஒரு ஆசை, ஒரு செயின் போடணும்னு திடீர்னு அவனுக்கு சாவர காலத்துல ஒரு ஆசை வந்துச்சு. சாவர காலத்துல சங்கரான கூப்பிடுற மாதிரி என் மனைவிக்கு ஒரு ஆசை, செயின் போடுறதுக்கு ஆசை வந்துருச்சு. அதனால நான் இந்த ஒரு செயின் என் மனைவிக்கு வாங்கிக்கலான்னு கடைக்கு முன்னால பார்த்துக்கிட்டு நிக்கிறேன். கடைக்காரர் கேட்டாரு, எவ்வளையா காசு வச்சிருக்கீங்க? இன்னைக்கு 1 கிராம் 900 rupees. இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நேற்றும் முந்தானாலும் டிவியை பார்க்குறப்போ ஒரு சவரனுக்கு 1000 சில்லறை ரூபா குறைந்ததாக பார்த்தேன். ஆனா இன்னைக்கு நாணயத்தோட மதிப்பு, இந்தியாவுடைய நாணயத்தோட மதிப்பு உலகத்தில் அதிகமாக சரிந்து விட்டது. கிட்டத்தட்ட இந்த 10-12 ஆண்டுகளில் 40 ரூபாய் 70 ரூபாய் இருந்த நாணய மதிப்பு, டாலர், ஒரு டாலர் வாங்கினா 60 ரூபாய் கொடுத்தா ஒரு டாலர் கொடுப்பாங்க. இன்னைக்கு 100 ரூபா கொடுத்தாதான் ஒரு டாலர் கொடுக்குறான். அந்த அளவுக்கு இந்தியா வீழ்ச்சி அடைந்திருக்கு நாணயத்துல பொருளாதாரத்தில். அதனாலதான் தங்க விலை கூடுது. அந்த தங்க விலை பார்க்கறப்ப அவர் எவ்வளையா வச்சிருக்கீங்கன்னு கேட்டார். 1120 ரூபா வச்சிருக்கேன். எவ்வளவு வச்சிருக்காரு? ஒரு சவருடைய விலை எவ்வளவு? 1.25 லட்சம் ரூபா. இவருக்கு இருந்தது எவ்வளவு? அதுவும் 1 ரூபா 50 காசா சேர்த்து வச்சாரோ மனைவிக்கு ஒரு நகை வாங்கணும்னு. போனோன்னா ஏடிஎம் கார்டை கொடுத்தோன்னா டெபிட் கார்டு அந்த ஸ்வைப் பண்ணணும். 1120 ரூபா வரல. 1 ரூபா 50 காசு 10 ரூபா அப்படி சேர்த்துதான் 1120 ரூபா வச்சிருந்தாராம். அவர் சொன்னாரு, என்னை மாதிரி ஆளுனா என்ன சொல்லியிருப்பாரு, பெருசு இடத்த காலி பண்ணு, இது போய் அந்த ஃபேன்சி ஸ்டோர்ல ஒரு நகை விற்பான், அதுதான் கோல்டுன்னு நினைச்சு போட்டுக்கோ, ஓடிடுன்னு சொல்லியிருப்பார். அந்த கடைக்கார, ஐயா உள்ள வாங்க, நீங்க நகையை வாங்கிக்க வேண்டாம். ஐயா என்கிட்ட பணம் இல்லையே. 1 கிராம் வாங்கினாலும் எவ்வளவு வருது? 1000 ரூபா வருது. 1 கிராம்ல சின்ன பிள்ளைக்கு, பிறந்த குழந்தைக்கு கூட மோதிரம் வாங்க முடியாது. என் ஒய்ஃபுக்கு எப்படியா செயின் வாங்கியா வாங்கன்னு ஒரு சவர செயினை கொடுத்துட்டு 8 கிராம கொடுத்துட்டு தோத்திரம் போயிட்டு வாங்கினாரா கடைக்காரர். யாருன்னே தெரியாது. பெரியவருக்கு அழுது, ஐயா ஐயா வேண்டாம்,
நான் ஓசிலாம் வாங்குறது இல்லை, நான் ஓசியில வாங்குவதில்லை, எனக்கு இது வேண்டாம், நீ வச்சுக்கோன்னா. அப்போ அவர் சொன்னாரா, இல்லையா 1120 ரூபா வச்சிருக்கீங்களா, 20 ரூபா கொடுங்க, மிச்சத்தை நீங்க கொண்டு போங்கன்னு கொடுத்தாரு. உலக பிரகாரமா ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் இறங்கி செய்யறப்போ வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் உங்களுக்கு அங்க கொடுக்க மாட்டாரு. உங்களை இந்த கருவையினுடைய கண்கள் கண்டதுங்கிறாருங்க. தாயின் கற்பத்தில் உருவாகுமே உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்ற ஆண்டவருங்க. உன்னை சிறு வயது தொடங்கி முதிர் வயதை வரை உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் சொன்ன ஆண்டவருங்க. உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொன்னவர். உன்னை விட்டு விலகுவதில், என்னை கைவிடுவதில் சொன்ன ஆண்டவர். இது பயப்படாதே, திகையாதே, நானே உனக்கு மகா பலனும் மரணம் கேடகும் என்று சொன்ன ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்படிங்க உங்களை கைவிடுவார்? அதுதான் சொல்றாரு யோவான் 3:15, தன்னை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் சொல்றாரு. தன் மேல் நம்பிக்கை கொள்ளும் எவரும் கெட்டு போக கூடாதுன்னு சொல்றாரு. நீங்களும் நான் அவரை நோக்கி விசுவாசிக்கிறப்போ அவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர். நான் உள்ள வந்து உட்கார்ந்து ஒரு அம்மா குடுகுடுன்னு ஓடி வந்தாங்க, இங்க இருந்தாங்க. ஐயா தோத்திரம், போன கூட்டத்துல விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு அதுக்கப்புறம் அந்த வலியே வரல, எனக்கு விடுதலை கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அந்த ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிற நீங்கள் நானும், அந்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் தன் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவார் என்று சொல்றார். தன் மீது நம்பிக்கை கொள்ளும் அவருக்கும் அவர் அழிவை காண்பதில்லை என்று சொல்றாரு. அவர் மேல நம்பிக்கை கொண்டு வந்திருக்கிற நீங்கள் நானும் உலக பிரகாரமாய் ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட வாழ்வு கிடைச்சதுன்னா உங்களுக்கு எனக்கு எங்க வாழ்வு கிடைக்காது, நிச்சயமா கிடைக்குங்க. 65 வயசு முடிஞ்சு 66 ஸ்டார்ட். 17 வயசு இப்போ நான் 11th SSLC கடைசி செட்டு 77-78. நான் தான் கடைசி செட்டு 16வது SSLC. செகண்ட் கிரேட் ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் +1 +2. இப்போ 10th தான் SSLC. அதுக்கு முன்னே நான் முடிக்கிறப்ப PUC இருந்தது. என் செட்டுக்கு அப்புறம் PUC கிடையாது. அது வரையும் நான் ஸ்கூலுக்கு போகிறப்போ சைக்கிள் கூட என்கிட்ட இல்லை. சொந்த சைக்கிள் 10 காசோ 15 காசோ ஒரு மணி நேரத்துக்கு வாடகை, ஒரு நாளைக்கு 1 ரூபா வாடகை. ஒரு சைக்கிளோட விலை 12 ரூபா. சைக்கிளோட விலை எவ்வளவு? 12 ரூபா. ஆனால் சொந்த சைக்கிள் இல்லை. யார் கூடயாவது ஓசியில் போவேன். பஸ்ஸில் போனால் 10 காசு டிக்கெட்டு. அது 10 காசு எதுக்கு கொடுத்து போகணும்னு நடந்து போயிடுவேன். ஒரு டீயோட விலை 2 காசு. எனக்கு ஆரம்பத்தில் காலனா அரையனா காலங்கள், அது என்னுடைய சின்ன வயது, நான் யூஸ் பண்ணல காலனா அரையனா. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்கூட்டர் வந்தது, லாம்ப்ரெட்டா. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆட்டோ வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன மோரிஸ் மைண்டருங்கிற ஒரு வேன் வந்துச்சு. ஏன் திருமணம் முடிஞ்சு எனக்கு பொண்ணு மாப்பிள்ளை என்னோட நானே என் மனைவியும் திருமணம் முடிஞ்சோடனே ஒரு யூட்டிலிட்டி வேன் ஸ்டாண்டர்ட் 20யோட மூட்டைப்பாடி போகிற வண்டியில் தான் நாங்கள் ஊர்வலமாக கூப்பிட்டு போனோம். வாடகை கூட கார் வாங்கலாம். அந்த டிரைவர் சொன்னேன், நம்ம வண்டியில் இதானே நமக்கு பென்ஸ் காருன்ட்டார். அந்த டிரைவர் ஒரு கவர்மெண்ட் டிரைவர், PTC டிரைவர், இதானே நமக்கு பென்ஸ் கார், என்னென்ன கார் வாடகைன்ட்டார். ஆனால் இன்னைக்கு என் மகன் எத்தனை விதமான கார் இறங்குதோ அத்தனை கார் வச்சுருக்கான். அவன் வச்சிருக்கிறான், வாங்கிக்கிட்டே இருக்கான். ஒண்ணுமே இல்லாத எனக்கு எவர் மீது ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டதுதான் தன்னை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தம்முடைய ஒரே பேரனக்குமான விசுவாசிக்கிறவனை தந்துள்ளி. இவ்வளவாய், எவ்வளவுனா இவ்வளவு, 1 கிலோவா 2 கிலோவா 5 கிலோ 10 கிலோல அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க ஒரு ஆயத்தம் உள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். அதுக்கு தாங்க இயேசு கிறிஸ்து ரட்சகர் இந்த உலகத்தில் வந்தார். அந்த சேவியர் இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அந்த பவுலடிகள் சொன்னாங்க. கர்த்தராகிய கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16 சொல்றாங்க. நீங்க யாராய் இருந்தாலும் சரி, எந்த மதமாய் இருந்தாலும் சரி, எனக்கு இப்படி ஒரு வாழ்வு கிடைக்குமா? உங்க வீட்டுல உங்க கணவருக்கு பலவீனமா இருக்கிறாரு, பேரல் அட்டாக் ஆகி படுத்திருக்கிறாரு, என் கணவருக்கு ஒரு வாழ்வு கிடைக்குமான்னு நீங்க வீட்டுல ஜெபித்து கொண்டிருக்கீங்க. அந்த கணவர் மேல கைகளை வைத்து இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி நீங்க இப்பொழுது ஜெபிப்பீர்களால் அந்த ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை தரும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார்.
அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போனதில்லை. அந்த ஆண்டவர் உயிர் உள்ளவர், அவர் ஜீவிக்கிறவர், நிலையான வாழ்வை கொடுக்கிறவர். அதுதான் வாசிக்க கேட்ட யோவான் 5ஆம் அதிகாரத்துல இயேசு நடந்து வர்றாரு. நடந்து வந்தோன்னு பார்க்கிறார். உனக்கு என்ன உனக்கு என்ன ஆச்சு பாருங்க, உனக்கு என்ன வேணும், சுகம் வேணுமான்னு கேட்கிறார். அவன் ஆமாங்க எனக்கு சுகம் வேணும் ஒத்த வரியில முடிச்சிருக்கலாம். அவன் பாட்டி கதை தாத்தா கதைலாம் சொல்றான் ஒரு வசனத்துல. ஐயா 38 வருஷம், ஏன் ஒரு நாள் 2 நாள் இல்ல, 38 வருஷங்கள் லைஃப்ல 50% முடிஞ்சு போச்சு. மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மீது 80, அதற்காக உபத்திரம் சஞ்சலம் சங்கீதம் 90:10 தெரிந்து என்ன லைஃப் முடிஞ்சு போச்சு. 38 வருஷம் நேரத்தில் படுத்துக்கிட்டேன். இந்த குளம் ஹீலிங் டேங்க், அது ஹீலிங் லேக். அதுல இறங்குனா அவர் சொன்ன மாதிரி அந்த சந்திரன் வர்ற அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு இறங்கினா ஒரு ஹீலிங் கிடைக்கும். சந்திரன் வர்றப்போ ஹீலிங் கிடைக்கும். ஆனா நான் இறங்குறதுக்குள்ளே, நான் எழுந்து நடக்கிறதுக்குள்ளே என்னையால முடியாத நிலைமை, யாரோ ஒருத்தன் இறங்கி விட்டான். ஆண்டவற்றை நான் கேட்பதற்குள் யாரோ கேட்டு பெற்று விட்டார்கள், எனக்கு கிடைக்கல. எத்தனை கதை அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் மன உறுத்தல் எப்படி சொல்லுது பாருங்க. ஐயா ஒண்ணுமே இல்லாத நிலைமையில படுத்திருக்கிற நான் உங்களை பாக்குறப்பா, எனக்கு ஒரு ஃபெய்த் இருக்கு தகப்பனே, நீங்க நிச்சயமா கொடுப்பீங்கிற நம்பிக்கை இருக்குன்னு அவன் ஜெபித்த பொழுது அவர் சொல்ற, கெட்ட டேக் யுவர் பெட்ஸ் அண்ட் வாக். எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடனாரு. ஒண்ணுமே சொல்ல, எழுந்தான் சுருட்டான் நடந்தாங்க. ஒருவேளை அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார், அந்த உயிருள்ள தகப்பன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போறதுல, நீங்க எத்தனை வேதனை எத்தனை துன்பங்கள் மத்தியில வந்தாலும் அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவத்தை தகப்பனே, நான் இத்தனை வருஷம் இந்த வியாதியில 35 வருஷம் டயபெட்டிக்கா இல்ல ஒரு பிரஷர்ல இல்ல ஒரு கொலஸ்ட்ரால்ல, இப்படிப்பட்ட வியாதியில இருக்கிற கொலஸ்ட்ரால் வியாதி தகப்பனே, எண்ணெய் பொருள் சாப்பிட்டா எனக்கு ஜீரணிக்கல, எனக்கு வயத்துல சமைக்கல, ஒரு விதமான ப்ராப்ளம் ஐயா, எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கு, குடல்கள் ஒட்டி போயிருக்கு, குழம்பு சோறு சாப்பிட முடியல, தயிர் சோறு தான் என் நிலைமை, வேதனை, விருப்பப்பட்டு பிரியாணி சாப்பிட்டா 3 நாட்கள் டைரி ஆகுது, என்னையால முடியலைங்கிற ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிறப்போ, அவரை நோக்கி பார்க்கிறப்போ, நிச்சயமாகவே உனக்கு சுகம் கொடுக்க உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் விற்கப்பட்டு போவதில்லை. அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே என்று பார்க்கிறப்போ, நிச்சயமாகவே விடுதலை கொடுக்க உயிருள்ள ஆண்டவர். நீங்க எந்த இடத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்துல கையில வைத்து இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பார்க்க எங்களுடைய அன்பு பிள்ளைகள் தகப்பனே, சரியாக 7 மணிக்கு நாங்கள் ஆரம்பித்த பிறப்பின் நற்செய்தி திருக்கல்ல சொல்லியிருக்கிறப்பா, அநேக மக்கள் பார்த்திருக்க மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்திருக்காங்கப்பா. விசுவாசத்தோடு இந்த ரட்சகர், இந்த மீட்பர், இந்த சேவியர் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா? ஏக்கத்தோடு வீட்டுல போய் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு ஒரு ரட்சிப்பு தகப்பனே. அடுத்த நாள் இந்த ஊர்வலத்துல அவங்க சாட்சி சொல்லணும், இந்த ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார், இந்த ஆண்டவர் ஜீவிக்கிறார், இந்த ஆண்டவர் உயிருள்ளவர் என்று பிற மதத்தினர் சாட்சி சொல்லணும்ப்பா. மனமிறங்க தகப்பனே, திருச்சபை மக்களாக நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்கப்பா, அந்த மக்களை பலப்படுத்துங்க தகப்பனே. விசேஷமாய் தகப்பனே, இதற்காக எழுதி பண்ண, உழைத்த, கொடுத்த, கலந்து கொண்ட, வெட்கம் இல்லாமல் நான் வெட்கப்படுவதில்லை கர்த்தருக்காக தாவீது நடனம் ஆடிய பொழுது தாவீதை வர விருத்தடை செய்த தகப்பன், இன்று உமக்காக உங்களுடைய மீட்பின், உங்களுடைய ரட்சிப்பின், உங்களுடைய பிறப்பின் செய்தி அறிவித்த ஒவ்வொரு மக்களோடு உங்களுடைய கிருபை
கிருபை இருக்கட்டும் தகப்பனே. ஒவ்வொரு மக்களையும் பிளஸ் பண்ணுங்க. இதற்கு உதவி செய்த திருச்சபையின் ஊழியர் குடும்பங்கள் தகப்பனே, போதகர் குடும்பங்கள், செயலர் பொருளர் குடும்பங்கள் தகப்பனே, விசேஷமாய் நல்ல மியூசிக் வாசிக்கிற அன்பு தம்பிமார் தகப்பனே, நல்ல சவுண்ட் சர்வீஸ் கொடுக்கிற அன்பு தம்பியை தகப்பனே, ஊர்வலத்திலே இங்கு நல்ல சவுண்ட் சர்வீஸ் கொடுக்கிற அன்பு தம்பியை தகப்பனே, இதற்காக ஜெபித்த பிள்ளைகளையும் ஒரு கரத்துல தருகிறோம். நகரி பட்டணத்துல ஒரு பெரிய எழுப்புதல் தகப்பனே, நீ உயிருள்ள தகப்பன் என்பதை நாங்கள் நிரூபிக்க அநேகருக்கு ஒரு சுக வாழ்வு கொடுக்க போறீங்கப்பா. இந்த கூட்டத்துல எத்தனையோ வேதனையின் மத்தியில, துன்பத்தின் மத்தியில இனி நான் எப்படி வீட்டுக்கு போவது என்ற விசுவாசத்தோடு எனக்கு ஒரு கர்த்தர் அற்புதம் செய்வாரா நான் விசுவாசிக்கிறேன். இதோ லேட் நைட் 9:30 ஆயிடுச்சு, இனி நான் சாப்பிட்டுட்டு போறதுக்கு 10 மணி ஆயிரும், எனக்கு எப்படி நான் போவேன் ஏக்கத்தோடு ஜெபிக்கிறப்போ ஒரு அற்புதம் செய்ய போறீங்க தகப்பனே. அந்த மக்களுடைய டிராவல்ல ஒரு அற்புதம், அந்த மக்களுடைய போக்குவரத்துல ஒரு அற்புதம் தகப்பனே. அவங்க போக வேண்டிய பஸ் லேட்டா வந்து அவங்களை அழைச்சிட்டு போகணும் தகப்பனே. நீங்க இறங்குங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் பிரசனை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொருவரும் கிருபை இறக்கட்டும்.